ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்கு. என்னப்பா இன்னும் கிளம்பல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விசா கூட கிளம்ப மாட்டேன்னு சொல்றேன். கஜ கஜன்னு இருக்கிற முடிய கச்சுன்னு வெட்டிடலான்னு முடி திருத்தும் கடைக்கு போயிட்டு வெள்ளக்கடைங்களாம் பார்த்த உடனே பிக்கப் ஆகுற மாதிரி வெட்ட சொன்னேன். கடையில பாக்குறப்ப கியூட்டா இருக்கு. குளிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம மூஞ்சி எப்படி இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சட்டு புட்டுன்னு துணிமணிகளை கட்டிட்டு மதுரைக்கு கிளம்பிட்டேன். எதுக்குன்னா நம்ம லண்டன் மாமா ஒருத்தருக்கு நிச்சயதார்த்தம் கடைசியா ஜனவரி மாசத்துல இங்க வந்தது. இப்ப ஜூலைல தான் வந்திருக்கேன். வீடே ஒரு மாதிரி கலகலன்னு இருந்துச்சு. மருதாணி வச்சுட்டு இருந்தவங்களை வெறுப்பேத்திட்டு இருந்தேன். குர்ராவும் காலன்னு உள்ளங்கால மருதாணி வச்சு விட்டாங்க. எதுக்குன்னு கேட்டா சூட்டு தணிக்குமா, ஏதோ மாட்டு சாணியை மிதிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எங்க அம்மா மடியில படுக்க வச்சு பாசமா தலையை கொதி விட்டாங்க. அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டேன். போனவன் காலையில 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். தடால் புடால் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். இதான் நம்ம அவுட்ஃபிட். ஒரு அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்குல்ல. இவரும் நம்ம மாமா தான், பேரு டியூக்கு. அவர் கூட ஒரு டீயை போட்டு வேன்ல ஏறியாச்சு. எல்லங்காத்து வீசுதுன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு காத்து அடிச்சுது. அரை பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இவன் போட்டு அளப்புற இருக்கே ஆட்டம் ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். அந்த ஒரு வைப்லயே மஜாவா மண்டபத்துக்கு வந்துட்டோம். நமக்கு ஒரு ரூம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அங்க ஒரு ஜம்பிங்க போட்டு மடன்னு புத்துணர்ச்சி ஆயிட்டேன். சே, என் அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி கண்ணாடி பார்த்துட்டு இருந்தேன். இந்த அப்பா வரவேற்பு பானோன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதை பழகிட்டேன். அடுத்தங்க பந்திக்கு தான் மெட்ராஸ் பிரியாணி எல்லாம் போட்டிருந்தாங்க. கறியில அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இது தேங்காய் எண்ணெயில பொரிச்ச சிக்கன். எனக்கு பெருசா பிடிக்கல. இதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை எங்கடான்னு கேட்டீங்கன்னா அவர் லண்டன்ல இருக்காப்ல. வீடியோ கால்ல மாமியை பார்த்தோன்னே மாமாக்கு வெக்கத்தை பார்க்கணுமே. ஐயோ, ஸ்நாக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு ஒரு கப் தேநீரை இறக்கிட்டேன். இதோ இவங்க தான் என் முறை பொண்ணு. நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு மஜாவா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட் ஒரு 12 மணிக்கு சிக்கன் ரைஸ் மேல கிரேவிங்ஸ் வந்தனால அதை டொமேட்டோல ஆர்டர் பண்ணிட்டு அது வர கேப்ல ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். ஏன் கணிப்பு தப்புமா, காலையில உப்புமான்னு டான்னு ரைஸ் வந்துருச்சு. அதை மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டு அப்படியே மட்டையாயிட்டேன். வீசா நல்லபடியா சீக்கிரம் கிடைச்சிரும்னு நானும் நம்புறேன். பாக்குற நீங்களும் எனக்காக வேண்டிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க.